திருவிளையாடல் படத்துலங்க நிறைய காட்சிகள் இருக்கு. ஒரு காட்சி ஐயா தம்பி கூட பேசினார்ல, வாடை காற்றை பற்றி. பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருந்து தொல்லை வந்துக்கிட்டே இருக்குங்க. பொதுவாக சொல்கிறேன், நான் குறிப்பாக சொல்லலை. அதே மாதிரி தான் திருவிளையாடல் புராணத்தில் ஒரு காட்சி. ஹேமநாத அப்படின்னு சொல்லி ஹேமநாத பாகவதர் வருவார். எங்கேருந்து? வடக்கேருந்து வருவார். டிஎஸ் பாலையான்னு ஒரு நடிகை இருக்கான் பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய உச்சமான ஆள்னு 3 படத்தை ஞாபகம் வச்சிங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஒன்று காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷும் பாலையாவும் அந்த கதை சொல்லுவாங்கல்ல, அதில் வர்ற பாலையா. இன்னொன்று தில்லானா மோகனம்பாலில் ரயிலில் உட்காந்துக்கிட்டு குலுங்கி ஆட்டம் பலமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற பாலையா. ஒரு தமிழ் கலைஞனுடைய உடல் மொழி எப்படி இருக்குங்கிறத பாலையாவையும் ஒரு நாகேஸ்வர கலைஞனுடைய உடல் மொழி எப்படி இருக்கும் என்பதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடமிருந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு கலைன்னு அவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க. அவர் வருவார், ஹேமநாத பாகவதர். உடனே பாண்டிய நாட்டுக்கு சொல்லுவார், இன்றொரு நாள் போதுமா. அந்த பாட்டை பாடினது யாரு? மரியாதைக்குரிய பாலமுரளி கிருஷ்ணாங்க. உண்மையிலேயே அந்த பாட்டை யாரை பாட சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை பாட சொல்லியிருக்காங்க. அவர் படத்தோட கதையை கேட்டுட்டு, நான் பாடின பாட்டை பின்னால் டிஎம்எஸ் பாட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதனால அந்த பாட்டை பாட மாட்டேன்ட்டாரான். நான் பின்னால் ஒரு பாட்டு பாடுவார்ல அவர், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு, அதனால நான் படிக்க மாட்டேன்ட்டாரான். பாலமுரளி கிருஷ்ணாவை போய் கேட்டிருக்காரு, நான் பாடுறேன் ஏன்ட்டார். அப்போ தான் நம்ம சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அவர் பாட மாட்டேன், நீங்கள் ஏன் பாடுறேன்? நீங்கள் இல்லை, என் பாட்டை ஜெயிக்கணும்னா அந்த சிவபெருமானே வரணுங்கிற மாதிரி தானே கதை இருக்குது, அதனால பரவாயில்ல, நான் இந்த பாட்டை பாடுறேன்ட்டாரான். அந்த பாட்டை எழுதினது யாரு? நீங்கள் போய், நான் சொல்லலைங்க, நம்முடைய மண்ணின் கவிஞன் யுகபாரதி. அவர் ஒரு சினிமா குறித்த ஒரு மிகப்பெரிய களஞ்சியம்ங்க. அவர் சொல்றாரு, முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தில், இந்த பாடலை உண்மையிலேயே எழுதியவர் கவி காமு ஷெரீப் அவர்கள். ஆனால் பாட்டு புத்தகங்களிலே கண்ணதாசனுடைய பெயர் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. இந்த பாட்டு திருவிளையாடலுக்காக எழுதப்பட்டது அல்ல. ஏபி நாகராஜன் அவர்களுடைய சிவலீலை என்ற நாடகத்துக்காக எழுதப்பட்டது. ஆனால் நமக்கு தான் விட்டு போடுறதுக்கு ஆள் இருப்பாங்களா, ஐயா இது சிவபெருமான் பாடுற மாதிரி படத்தில் வருது, இதை ஒரு முஸ்லீம் கவிஞர் எழுதினார்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. கவி காமு ஷெரீப் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். பாட்டு தான் முக்கியமாக தவிர என் பேர் இதில் வரணுங்கிற அவசியம் இல்லை, என் தம்பி பேர்லேயே இருக்கட்டும், கவியரசர் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டாரான். ஏன்னா பல பாட்டுங்க, உங்கள் ஊருக்காரர் ஸ்ரீரங்கத்தினுடைய வாலி, அவர் எழுதின பல பாட்டைய கண்ணதாசன் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வாலி நொந்து போய் சொல்றாரு, எம்எஸ்வி ஒரு பாட்டை கேட்டான், எம்எஸ்வி சொன்னார், கவிஞர் கவிஞர் தாயா, அவரை அடிக்க ஆள் இல்லையான்னு. உடனே வாலி சொன்னாராம், இதை வேற யாராவது சொன்னால் பரவாயில்லைங்க, இசையமைச்சர் நீங்களே சொல்லலாமான்னு கேட்டிருக்காரு. ஏன் பாட்டிருக்காரு, இந்த பாட்டை எழுதுனது நான், இசையமைச்சது நீங்கள், ஆனால் பாட்டு நல்லா இருந்தவொடனே கண்ணதாசன் தான்ட்டீங்க அப்படின்னார். கவியரசருடைய பெருமையை பேசிக்கிட்டே போகலாம். கவி காமு ஷெரீப் அந்த பாட்டை எழுதியிருப்பாருங்க. அவரை பற்றி ஒரு செய்திங்க, வாழ்க்கை எவ்வளவு நெகிழ்வா இருக்குன்னா, அவருக்கு 17 பிள்ளைங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லைல்ல, குடியுரிமை சட்டமெல்லாம். 17 பிள்ளை கவி காமு ஷெரீப் அவர்களுக்கு. ஒரு முறை அவருடைய பிராமண நண்பர் ஒருவர் கதி கலங்கி போயிருக்கார், அழுதுகிட்டே இருக்கார். கவி காமு ஷெரீப் என்னங்க அப்படிங்கிறார். இல்லை, என்னுடைய பெண் யாரையோ நம்பி ஏமாந்து விட்டால், எனவே அவர் கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்வது என்று தெரியவில்லை, குடும்பத்தோடு நாங்கள் விஷம் குடித்து செத்து போயிடலாம்னு இருக்கோம் அப்படிங்கிறார் அவருடைய நண்பர், வேறு மதத்தை சேர்ந்தவர். கவி காமு ஷெரீப் சொல்றாரு, நீ கவலைப்படாதையா, நான் என் கிராமத்தில் கொண்டு போய் அந்த பெண்ணை வச்சிருந்து பாதுகாத்து அந்த குழந்தை என்னுடைய மனைவிக்கு பிறந்ததாக சொல்லி நான் திரும்ப அழைத்து வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு 2 பேரும் கிராமத்தில் போய் தங்கி, குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய மனைவிக்கு அந்த குழந்தை பிறந்ததாக சொல்லி 17 பிள்ளைகளோடு சேர்த்து 18வது பிள்ளையாக அதையும் வளர்த்திருக்கிறார்.
இதுதாங்க இயல்பான வாழ்க்கை. இப்போ ஒரு தூய்மை பணியாளர், இந்த வார்த்தை தாங்க முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். நான் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, 45 பவுனு நகை. இப்போ தங்கம் விற்கிற விலை என்ன? 45 பவுனை. எனக்கு இந்த காப்பவுனை பார்த்தாலே ஒரு மாதிரி கதி கலங்கும். காக்கா பவுனுன்னு ஒன்று சொல்லுவாங்க பற்றியலா, அதை பார்த்தாலே மனுஷன் மனசு கிறுக்கு இருக்கும். 45 மனுஷை அசால்ட்டாக எடுத்து அந்த பொண்ணு, அந்த தாய் கொடுத்துட்டு போகிறா. கேட்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு சபலப்படலையா? நான் என்னை பற்றியே யோசிக்கலைங்க, தொலைச்சவங்க மனசு என்ன பாடுபடும்னு யோசித்தேன், என்னால் இதை வச்சுக்கணும்னே தோணலை. இந்த தாய் என்ன இந்த இடத்துல தாங்க தெய்வம்னு சொல்கிறது. தெய்வங்கிறத நீங்கள் என்னென்னா, இந்த இடத்துல மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிறதே. தெய்வங்கிறத நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் மனசுக்குள்ளே கடவுள் மிருகம் ரெண்டுமே இருக்குங்க. கொஞ்சம் நம்ம யாரையாவது அன்பாக பார்த்தோம்னா கடவுள் பார்க்குறாருன்னு அர்த்தம். மிருகம்னா என்னன்னா, கண்ட அழுக்கு குப்பை எல்லா சிந்தனையும் மனசுக்குள்ளே வரும். இதை கவியரசர் தான் முதல்ல சொன்னார். 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார். ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் கோயிலில் இருந்து அமைதி கொண்டதடா அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இது கண்ணதாசன் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா, கலைஞானி கமலஹாசன் சொல்கிறாரு, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்ங்கிறார். நமக்குள்ளே இருக்கிற தெய்வ குணத்தை வளர்த்துக்கிட்டே போகணும், மிருக குணத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள் வாலி அவர்களை நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஆனந்த விடல ஒரு தொடர் எழுதினார். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மகா நக்கல் பிடிச்சவருங்க. ஏன்னா இதே திருச்சி உனக்கு ஞாபகம் வருது, ஏதோ ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்காக ஒரே ரயிலில் மூதறிஞர் ராஜாஜியும் இருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜரும் இருக்காங்க. வாலி முதல்ல ஓவியராகத்தான் ஆசைப்பட்டிருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, சில பேருக்கு யாராவது பெரிய மனுஷங்க வந்து அவங்க மாதிரியே வரைஞ்சு போய் கையெழுத்து கேட்பாங்க. அதுபோல் வாலி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் நிற்கும் போல இருக்கு இங்கே திருச்சியில் ரயில் நிலையத்தில். இவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாஜி வரைஞ்சு காமராஜரையும் வரைஞ்சு முதல்ல ராஜாஜி பெட்டியில் ஏறி கொண்டு போய் இந்த படத்தை காட்டி, ஐயா உங்களை நான் வரைஞ்சிருக்கிறேன், ஒரு கையெழுத்து போடுங்கன்னு இருக்கார். ராஜாஜி மேலே கீழையும் பார்த்துட்டு, இது என்ன மாதிரியே இல்லையப்பா, இதில் நான் கையெழுத்து போட்டேன்னா நீ சொல்கிறல இது என்ன வரைஞ்சிருக்கேன்னு அதை ஒத்துக்கிட்டதான் அர்த்தமாயிரும். எனவே இதில் கையெழுத்து போட மாட்டேன் போன்ட்டாப்புல. சரின்னு இவர் சோகமாக இறங்கி வர்றாரு. பக்கத்து பெட்டியில் காமராஜர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய், ஐயா உங்களை வரைஞ்சிருக்கேன் ஐயா அப்படின்னார். அவர் மேலே இங்கேயும் பார்த்துட்டு காமராஜ்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். வாலி சொல்லியிருக்காரு, இப்போதாங்க ராஜாஜியை பார்த்துட்டு வந்தேன், அவரும் படம் வந்து உங்கள் படமாவது உங்கள் பக்கத்துலையாவது வர்ற மாதிரி இருக்கு, அவர் படம் அப்படி இல்லை, அதனால் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாருங்க. காமராஜர் சொன்னாராம், எனக்கும் தெரியும் இது என்ன மாதிரி இல்லைன்னு, ஆனால் ஒரு ஆரம்ப கால ஓவியனுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் கையெழுத்து போட்டேன் என்று காமராஜர் சொன்னாராம். இதை சொல்லிவிட்டு வாலி சொல்கிறார், எனவேதான் ராஜாஜியை அறிஞர் என்று சொல்கிறோம், காமராஜரை தலைவர் என்று சொல்கிறோம் என்று வாலி எழுதி வைத்திருக்கிறார். நீங்க இந்த ஒரு விறகு கட்டை வந்து பானையை கேட்டுச்சான், விறகு கட்டை பானையை கேட்டுச்சான், என்ன பானை எப்பவுமே நீ கூலா இருக்கியே, எப்படி எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கியே? அதுக்கு பானை சொன்னிச்சான், எனக்கு வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு போச்சு, நான் மண்ணில் தான் ஆரம்பித்தேன், மண்ணில் தான் முடிய போகிறேன், இந்த வாழ்க்கை தத்துவம் எனக்கு புரிந்து போனதால் நான் டென்ஷன் ஆகிறதே இல்லை. ஏன்னா மண் வந்து மண்ணிலிருந்து தானே துவங்குகிறது பானை, கடைசியாக உடஞ்சாலும் மண்ணுக்கு தானே போகுது. எனவே மண்ணிலிருந்து தான் துவங்கினோம், மண்ணில் தான் முடியப் போகிறோம் என்கிற உண்மை எனக்கு தெரிந்துவிட்டது, எனவே தான் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறேன் அப்படின்னாராம். வாலி வாழ்க்கையில் நடந்தது என்னன்னாங்க, வாலி வந்து அற்புதமான தாய் குறித்த பாடல்களை வாலி அற்புதமாக எழுதியிருக்கிறார். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, நானாக நான் இல்லை தாயே, இதெல்லாம் மரியாதைக்குரிய காவிய கவிஞர் வாலி எழுதின பாட்டு. அவரை கேட்குறாங்க, அது என்னங்க அம்மாவை பற்றி எழுதணும்னா உங்கள் பேனாவில் அப்படி
தாய்ப்பால் மாதிரி கொட்டுது. அது சொல்கிறாரு, எங்கள் அப்பா அறந்தாங்கில கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. நான் பிறக்கிற பொழுது என்னுடைய தாய்க்கு ஜன்னி வந்து விட்டது. அந்த மருத்துவச்சி சொல்லிவிட்டால் தயவு செய்து தாய்ப்பால் கொடுக்காதீர்கள், கொடுத்தால் தாய்க்கும் ஆபத்து பிள்ளைக்கும் ஆபத்து என்று சொல்லிவிட்டார். என்னுடைய தந்தை பெருமாளுடைய படத்தின் முன்னால் நின்று இப்படி ஒரு உயிரை கொடுத்துட்டு 2 உயிரையும் எடுத்துருவ போல் இருக்கே பெருமாளே என்று அழுதார். அவரிடம் வேலை செய்கிற இப்ராஹிம் என்கிற ஒரு இஸ்லாமியர், அவரோடு பணியாற்றுகிறவர், ஏன் ஐயங்கார அழுவுறீங்கன்னு கேட்டாரு. 2 பிள்ளையும் 2 உயிரும் போயிரும் போல் இருக்கடா அப்படின்னாரு. என்னான்னு கேட்டாரு. நான் விஷயத்தை சொன்னேன். உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, அதான் வாலிய உடனே ஒரு துண்டிலே அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் மலையோடு மலையாக தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார். அங்கே அந்த இப்ராஹிமினுடைய மனைவி, அப்போதுதான் அவரும் குழந்தை பேர் அடைந்திருந்தார். கொண்டு போய், இது நம்ம ஐயா வீட்டு குழந்தை, பால் இல்லை, அம்மாவுக்கு காய்ச்சல், ஜன்னி கண்டு போச்சு, எனவே நீ கொஞ்சம் பால் கொடுத்து ஒரு மார்பகத்திலே ஊறுகிற பாலை உன் பிள்ளைக்கு கொடுத்தால் இன்னொரு மார்பகத்தில் ஊறுகிற பாலை இந்த பிள்ளைக்கு கொடுத்து காப்பாற்று என்று சொன்னால், அந்த இஸ்லாமிய தாய் எனக்கு பால் கொடுத்து காப்பாற்றினார். நான் தாயை பற்றி எழுத பேனாவை திறக்கும் போதெல்லாம் எனக்கு முகம் தெரியாத அந்த தாயின் நினைவு வந்துவிடும். அதனால்தான் என்னுடைய தாய் குறித்த பாடல்கள் இவ்வளவு நெகிழ்வாக இருக்கிறது என்று கவிஞர் வாலி சொல்கிறார். இப்போ வந்துங்கண்ணா, ஏன் சிரிக்க பழகு வாழ்க்கை அழகுன்னு சொல்றேன்னா, அழுக்காறு என்று ஒரு பாவிங்கிறாங்க. வள்ளுவன் சொல்றான், அது ஒரு பாவிடா. அழுக்காருன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது. யாராவது 5000 ரூபா கொடுத்தா வராதவங்களுக்கு வைத்திருச்சல் ஆகி போயிடுது. அது என்ன சக்கரை காடு, இந்த காடு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே? போன வருஷம் தான் கோடை வந்துச்சா, இப்போ வரலையா அப்படின்னு கிடைக்காத ஆளுங்க புலம்புறோம்னு வைங்க. வள்ளுவன் என்ன சொல்றான், யாராவது இன்னொருத்தர் கொடுக்கறத பார்த்து பொறாமப்படாத. பொறாமப்பட்டா கடைசி காலத்தில் உடுப்பதற்கும் இல்லாமல் உண்பதற்கும் இல்லாமல் கஷ்டப்படுவேடா அப்படின்னு அழுக்காருங்கிற அதிகாரத்தில் சொல்றாரு. அது ஒரு அழுக்கான ஆறு, பொறாமை. ஆனால் இன்றைக்கு இருக்க முதலாளித்துவ உலகம் அதைத்தான் ஒரு மூலதனமாக்குகிறது. முன்னால் ஒரு டிவி வந்துச்சு தெரியுமா, உங்கள் வீட்டில் ஓனிடா டிவி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமை. இவன் படம் பார்க்க டிவி வாங்கலை, அடுத்த வீட்டுக்காரன் பொறாமப்படுறதுக்குன்னே வாங்குறாங்க. நான் பொருளாதாரம் படிச்சதால சொல்றாங்க, நீங்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிப்பதில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் தான் தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பொருளாதார தியரிங்க. எப்படி தெரியுமா, அது வரைக்கும் நம்ம வீடு அமைதியா இருக்கும். பக்கத்து இந்த டிவி, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்க்கணுமே, கந்தர்வன் ஒரு கதையை எழுதியிருந்தாருங்க. ஒரு அரசு ஊழியர், டிவி ஆண்டனான்னு ஒன்று இருக்கும் பத்தியல, அப்போ இப்பெல்லாம் ஒன்றும் காணுங்க, இந்த ஃபோனுக்குள்ளேயே முடிச்சு விட்டாங்க. இன்னும் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு கூட தேவை இருக்காதுங்க. லேசாக காது பக்கத்தில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ஜிப்பை வச்சு விட்ருவாங்க. ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவார், தவணை முறையில் இது வாங்குவார். அப்புறம் மச்சினன்ட்ட கடன் வாங்கி ஆண்டனா வைப்பார். விளம்பரம் என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை ஒளியும்னு ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் எப்படா ஒளியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க படம் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி ரேஞ்சில் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு கடவுள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா பெண்கள் மாவரைச்சி வைக்கவும் ஓடவும் உடியாரவும். அவர் அந்த அரசு, அந்த கந்தர்வனுடைய கதையில் சொல்கிறேன், கொண்டாந்து டிவியை வைப்பாங்க. விளம்பரம், உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிறதா. அவனே இப்போ தான் தவணை முறையில் லோன் போட்டு டிவி வாங்கியிருக்கான். வச்ச உடனே அது கேட்கும், உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிறதா. கந்தர்வன் கதையை முடிச்சிருப்பாரு. மனைவி திரும்பி கணவனை பார்த்தான், கணவன் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டான். நீங்கள் நம்ம வீட்டில் பார்க்குற தொலைக்காட்சிகளுக்கு மத்தியில் வருகிற விளம்பரங்கள் மிகப்பெரிய வலையை விரிக்கின்றன. நீங்கள் பாருங்கள், எந்த விளம்பரம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப் இருக்கா? இதெல்லாம் நமக்கே வச்சுக்கிற ஆப்பு தான் அத்தனையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சிரித்து பழகின அடுத்தவனை சிரிக்க வச்சு பார்க்கணுங்க. இந்த உலகத்தில் நான் 2 சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உலகத்தை பற்றி நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இது கிடையாதுங்க. சில பேர் உட்காந்து தத்துவமாக பேசுகிறாங்க. வாழ்க்கைன்னா என்னன்னா அப்படின்னா அவங்க எல்லாம் பார்த்தா ஏதாவது ஏமாந்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லைன்னு வைங்க.
அதுக்காக சாமியாராக போகணும்னு அவசியம் இல்லை. நல்ல சாமியார் வள்ளல் பெருமான் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்தவனுடைய பசியை உணர்கிற சாமியார். இப்போ நீங்கள் இந்த பக்கம் உங்கள் ஊர் பக்கத்து ஊர் தானே வடலூர் போனால் ஒரு அணையா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. 159 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் சமீபத்தில் போய் நின்று பார்த்து வந்தேன். அதை பார்க்க என்ன அறியாமல் கண்ணீர் வந்தது. 159 வருஷம் ஒரு அடுப்பு எரியுதுங்க. 3 வேளையும் சோறு போடுறாங்க. அதை ஏற்றி வச்சுட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, உலகத்தில் தர்மம் இருக்கிற வரைக்கும் இந்த அடுப்பு எரியும். இந்த அடுப்பு எரியிற வரைக்கும் உலகத்தில் தர்மம் இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அடுப்பை எரியறதெல்லாம் ஒன்றும் மத்திய அரசு கொடுத்த மானியத்தில் இல்லைங்க. அப்படி இருந்தால் நேரம் அணைஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்க கிராமத்து மக்கள் கொடுக்குற விறகுலையும் அரிசியிலையும் தாங்க பொங்கி போட்டுக்கிட்டு அந்த இது ஓடிக்கிட்டே இருக்குங்க. உண்மையிலே சமீபத்தில் கூட தமிழக முதல்வர் வடலூரில் சர்வதேச வள்ளலார் ஆய்வு மையம் துவக்கப்படும் அறிவிச்சிருக்காரு. நல்ல செய்தி. வள்ளலாரை, வைகுண்டரை, ராமானுஜரை, தாய்மான சாமிகளை, ஐயன்காளியை, கபீர்தாசரை சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன பிரச்சனை? நாங்கள் அடுத்தவனை சிரிக்க வச்சு பார்க்கணும். எளிய மக்கள் நல்லா தான் இருக்காங்க. இதே ட்ரெயின் இருக்குல்ல, அது ஒரு உலகம்ங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு ட்ரெயின் ஓடும். இங்கெல்லாம் இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தாங்க வேடிக்கையாக இருக்கும். இந்த பெரிய வகுப்பில் இருக்காங்கல்ல, A1, அங்கே உள்ளே போனீங்கன்னா நம்மளை ஒரு முறைப்பாங்க. அப்படின்னு ஒரு ஆட்டுவாங்க. என்னென்னா உங்களை மனுஷங்களா அங்கீகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சென்னை எக்மோரில் இறங்குற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டான் உங்கள்கிட்ட. ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல, அன்ரிசர்வ், அப்படியே தொங்கிட்டு வருவாங்க. எங்கள் மணப்பாறையிலேருந்து திருச்சிக்கு உள்ளே நுழையவே முடியாதுங்க. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் திருச்சியில் ஒரு 100 பேர் எப்படியோ உள்ளே ஏறிடுவாங்க. இங்கே எப்படி ஏறினாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உள்ளே இருக்கவன் சொல்லுவான், ஏன் இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கா, அடுத்த ட்ரெயின் பின்னாலேயே வருதியா, அது அடுத்த நாள் வரும். சும்மா அவனை அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. உடனே இவன் கொஞ்சம் நகர்ந்துக்கு என்ன அப்படின்ட்டு உள்ளே போவாங்க. அங்கே போகிறப்பவே காலை மிதிச்சு போடுவான். அறிவு இருக்கா? அறிவெல்லாம் இருக்கு, இடம்தாயா இல்லை. 2 பேரும் அப்படியே அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி சண்டை போட்டே வருவாங்க. அங்கே கொஞ்ச நேரம் அந்த ரயில் குலுக்கி விட்ட உடனே அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. இவன் கொண்டு போன எலுமிச்சி சாதத்தை அவன் சாப்பிட, அவன் கொண்டு போன தயிர் சாதம் தானே கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கண்ணே. 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு கிடந்தவங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கக்கூஸ் பக்கத்தில் இவன் தலையில் அவன் மடியில் வச்சு தூங்கிடுவான், அவன் மடியில் இவன் படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஈகோ கிடையாதுங்க. நான் பெரிய ஆளுங்கிறதுக்கு, நான் அதிகாரம் இல்லை, எனக்கு பணம், எதை பற்றியும் அவன் கவலை இல்லை, அப்படியே தூங்கிடுறான். ஆனால் நம்ம அப்படியா? ஒரு 1000 ரூபா பணத்தை வச்சு அந்த கூட்டத்தில் ஏறிடுவோமா? நம்ம பார்க்குறவனை பூரா திருடனாவே தெரியும். எவனாலும் இடிச்சா கூட என் பணத்தையே பார்த்துட்டானோ. பணம் கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. நான் பற்றுக பற்று அற்றான் பற்றினைம்பார் வள்ளுவர். ஆனால் சாமியார்களை போனாலும் அவங்களையும் சில பேர் விமர்சிப்பாங்க பத்திரிகளா. இப்படி தான் பட்டினத்தார் பத்திரகிரியார்னு மிகப்பெரிய ஞானியருங்க. ஒரு நாள் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும், அவர் பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டார். வயக்காட்டில் ஒரு வரப்பு மேலே தலையை வச்சு படுத்துருந்துருக்காருங்க. 2 பெண்கள் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதில் ஒரு அக்கா சொல்லியிருக்கு, பட்டினத்தாரை பாருக்கான், எவ்வளோ பெரிய மனுஷன், கடைசியாக எல்லாத்தையும் இழந்துட்டு வயக்காட்டில் படுத்துட்டாரியா, இவர் இல்லை சாமியார், இவர் இல்லை துறவின்னு இருக்கு. இன்னொரு அக்கா, ஆமாம் இவெல்லாம் ஒரு சாமியாராக்கும். ஏக்கா அப்படி சொல்கிற? படுத்தானே, வெறுந்தரையில் படுத்தானா, இந்த தலையணை சுகத்தில் வரப்பில் தலை வச்சு படுத்திருக்கேன், இவெல்லாம் ஒரு சாமியாரா அப்படின்ட்டு போயிருக்கு. பட்டினத்தார் யோசிச்சாராம், ஆஹா இதை கவனிக்காமல் விட்டமேன்னு பொசுக்குன்னு கீழே இறங்கி படுத்துட்டார். வயக்காட்டில் கதிர் எடுத்த வயலில் 2 சகோதரிகளும் தண்ணி எடுத்துகிட்டு திரும்பியிருக்காங்க. திரும்புகிற பொழுது பார்த்தா, ஏக்கா பாவமுக்கா அந்த பட்டினத்தார், நீ ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படியே இந்த வெறுந்தரையில் படுத்துட்டார, இவர் இல்லை சாமியார். அதுக்கு இது சொன்னிச்சு, ஆமாம் இவெல்லாம் ஒரு சாமியாரா? ஏக்கா சாமியார்னா சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கப்படாது, இவன் போகிற வர பொம்பளை ஆள் என்னக்கா பேசுதுன்னு கவனிச்சுக்கிட்டே படுத்து கிடந்திருக்கான், இவெல்லாம் ஒரு சாமியாரா? அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா 1 நிமிஷம் கூட உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இதே கவி காமுசரிப்பு பாட்டு தாங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா அப்படின்னா. 4 பேர் இருந்துன்னா யாரை பற்றி பேசுகிறான்? 5வது ஆளை பேசுவோம். கலைவாணர் ஒரு படத்தில் வச்சுருப்பாருங்க,
5வது அவன் பெரிய யோக்கியனா, ஊர் பூரா கடன் வாங்கியிருக்கானப்பா அப்படி இப்படிம்பாங்க. இந்த 4வது ஆள் போகிறதுக்கு யோசிப்பான். ஏன் தெரியுமா? போனால் அடுத்த டாபிக் வந்தான், இந்த போகிறானே இவன் என்ன யோக்கியனா. கடைசியாக எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த கடைசி ஆளை பற்றி பேச வழி இல்லைன்னா தான் வீட்டுக்கு போவாங்க. எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க. வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்துள்ள ஆகுல நீரை பெற. உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதும். கலைஞர் சொல்லுவார், மனச்சாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறதும்பார். நம்ம பண்ண தப்பு யாருக்கும் தெரியாதுங்க. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும்னு அர்த்தம். மனத்துக்கண் மாசு இளநாதல், அவ்வளவுதாங்க. 2வது நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன், ரசிப்போடு இருக்கணுங்க. வயசா ஏற 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 நமக்கு ப்ரெஷர் ஆகுது, கோபம் வருது. கோபத்தால் பாதிக்கப்படுற முதல் நபர் யார் தெரியுமா? நம்ம கோபப்பட்டா அதனால பாதிப்பு யாருக்கு? அந்த பாதிப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தான். நான் சொல்லலைங்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க இல்லையேல் தன்னையே கொல்லும் சினம்ங்கிறான் வள்ளுவன். நீங்கள் பாருங்க, ஒரு கோபப்படுறப்ப யாராவது ஒரு வீடியோ எடுங்களேன். என்னென்னமோ எடுக்கிறீங்கல்ல. கோவப்பட்டு கத்தும் பொழுது உங்கள் நண்பரை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும், கை காலெல்லாம் முறுக்கி. அவர் ஒன்றும் வெளிநாட்டுக்காரெல்லாம் கிடையாது, சொந்த அண்ணனாக இருப்பான், ஃப்ரெண்டாக இருப்பான், மாமனாக இருப்பான், மச்சனாக இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு பார்த்தா நம்மளா இப்படி கொடூரமாக காட்சி அளித்தான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கங்கிறான். சரி, யார் மேலே கோவப்படணுங்கிறான்? வள்ளுவன் சொல்கிறான், நீ கோவப்படுறதா இருந்தால் உன்னை விட மேலே இருக்கவன் மேலே கோவப்படணும். ஆனால் நம்ம யார் மேலே கோவப்படுறோம்? நம்மளை விட கீழே இருக்க வேணாம் பார்த்து தான் கோவப்படுறோம். என் கண்டக்டர் இப்போ இங்கே உங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. எனக்கெல்லாம் திருச்சி டவுன் பஸ் ஏறவே பயமாக இருக்குங்க. ஏன்னா அடி வாங்க சத்து இல்லை எனக்கெல்லாம். வேகமாக போகாதேன்னு சொன்னது ஒரு தப்பாயா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் இப்படி இல்லை, ரொம்ப பண்பானவங்க. இன்னும் அவர் என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபப்படுகிறவர்கள் வந்து எங்கே செல்லுமோ அங்கே தான் செல்லணும். சினம் தீதுங்கிறான் வள்ளுவன். ஆனால் நம்ம என்ன ஊரா உத வாங்கிக்கிட்டு, கண்டக்டர் திட்டு வாங்கி, 2 வீலரில் போகும்பொழுது 2 பேர்கிட்ட வை வாங்கிக்கிட்டு, கடைசியாக கொண்டு போய் இறக்கி வைக்கிற இடம் இது. ஹெல்மெட்டை கழட்டி வைக்கிற மாதிரி வீட்டில் ஒரு அப்பாவி ஜீவன் இருக்கும். வாங்க என்ன காபி சாப்பிட்றீங்களா? அதான் காபி சாப்பிட்றீங்க. மேனேஜரை உன்னால் கண்டுபிடிக்க முடியலை, அந்த அம்மா கண்டுபிடிச்சிடும். வீட்டில் இருக்க அந்த தெய்வங்கள் இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஒரு உளவியல் நிபுணர்களை கவனிக்கவே முடியாதுங்க. சொல்லி நிலே அப்பா வந்துக்கிட்டு இருக்காண்டா, இன்னைக்கு யாரை கடிச்சு வைப்பான்னு தெரியாது, ஓடுங்கடா ஓடுங்கடா எல்லாரும் படிங்கடா. பிள்ளைய பூரா டக்கு 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 டக்குன்னு எடுத்து புக்கு எடுத்து படிச்சிருவாங்க. எங்கள் தெருவில் ஒரு அக்கா இருக்குங்க, கரெக்டாக ஒரு வீட்டுக்காரர் வர்றதை சொல்லிடுங்க, ஏய் உங்கள் அப்பா தாண்டா போய் கதவை திறடா. எப்படிம்மா? இந்த ஏரியாவிலேயே இந்த செருப்பை போட்டு சரக்கு 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 சரக்குன்னு தேய்க்கிற ஒரே ஆள் இவன் தான். இன்னும் சில பேர் காலிங் பெல்ல வச்சே கணவரை கண்டுபிடிக்கும் தெரியுமா? பெரிய மேதைகள்ங்க அவங்கெல்லாம். காலிங் பெல் அடித்தோடனே அவங்க அப்பா தான் போய் துற, இப்படிமா கண்டுபிடிச்சேன். குப்பை இருக்கானே, 35 வருஷமாக அவங்க கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். காலிங் பெல்ல அழுத்தி அடித்தா கரண்ட் பில்லு அதிகமாகுமோன்னு நினச்சி கிறுக்குன்னு அடிச்சுட்டு விட்டுவாண்டாங்க குப்பை. பல கேரக்டர் இருக்காங்க நாட்டில். ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்கு, காலிங் பெல் ரிப்பேராக போச்சு. ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கு, தம்பி காலிங் பெல் அடிக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமம் வந்து பார்த்துவிடு தம்பின்னு. 15 நாளாச்சும் வரவே இல்லை. ஒரு நாள் கடத்தலில் பார்த்துருக்கு, என்ன தம்பி இந்த காலிங் பெல் ரிப்பேர்னு சொன்னால் வந்து பார்க்கவே இல்லையா? சும்மா இருங்கக்கா, நானும் 15 நாளாக வந்து பெல்லு அடிச்சு பார்க்குறேன், கதவே திறக்க மாட்டேங்கிறீங்க. இவனை வச்சு ரிப்பேர் பார்த்தா அந்த பெல்லு விளங்குமா? பெல்லு அடிக்கலைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டா அவன் சொல்கிறான் பெல்லு அடித்தா நீங்கள் திறக்கலை அப்படின்னு. குறைந்தபட்சம் அவன் அந்த பால் மாட்டு வண்டியாக எடுத்துகிட்டு ஆட்டம் ஆட்டியிருக்கலாம்னு வெளியே நின்று. அங்கே தாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எளிய பெண்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து கோவப்படாதீங்க. இந்த பூ மீது யானைன்னு இந்த டிஷ்யூம் படத்தில் வரும்ல, குழந்தைங்க அப்படி இருந்தால் தான் அதுக்கு இது யோசிச்சு பார்க்கணும். இந்த குழந்தைகள் இல்லாமல் இவர் கவிஞர் தங்கமூர்த்தி தாங்க சொன்னார், நம்ம வீட்டில் பிள்ளைங்க எழுதிடுச்சுன்னு கோவப்படுறோம்ல, தங்கமூர்த்தி சொல்றாரு, பிள்ளைகள் எழுதாத சுவர் குட்டி சுவருங்கிறார். நீங்க எத்தனை லட்சத்துக்கு பெயிண்ட் அடித்தாலும் உங்க மகனோ மகளோ கீரலுக்கு நிகரான ஓவியம் உலகத்திலே எங்கேயும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
நம்ம கவிஞர் நந்தலால தாங்க சொல்லுவார், அவர் பிள்ளைகள் சொன்னதாக சொல்லுவார். அவர் ஐன்ஸ்டீன் படத்தை நானே பார்த்துருக்கேன், வீட்டில் ஒட்டி வச்சிருப்பார். பாரதி கேட்டுதான், இது யாருப்பா? இவர் தான் ஐன்ஸ்டீன். இவர் அந்த பிள்ளைக்கு கேட்டால் என்ன சொல்கிறது? இவர் என்ன செய்வார்? நிறைய கண்டுபிடிச்சிருக்காருமா அப்படின்ட்டு இருக்கார் இவர். உடனே நந்தலாலா பொண்ணு சின்ன பிள்ளையா கேட்டுச்சான், இப்போ நம்ம 2 பேரும் ஒளிஞ்சிக்குவோம், கண்டுபிடிச்சிருவாரா? அவர் சொன்ன கண்டுபிடிப்பு வேற, இவர் சொன்ன கண்டுபிடிப்பு வேற. பிள்ளைகள் குடும்பம் இயன்ற வரை அன்பு செலுத்தணும், அவ்வளோதாங்க. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு கதை உண்டுங்க, என்னன்னா எந்த நிமிஷமும் வாழ்க்கையை ரசிக்கணுங்கிறதுக்கு தான். கண்ணாசம் மாதிரி ஒரு ரசிகன் உண்டா வாழ்க்கையில்? ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதம்மாம்பார். அப்படி ரசிச்சு 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 வாழ்ந்ததுனால தான் பாடல்கள் அப்படி வந்துச்சு. இது என்னன்னா ஒரு பழைய தமிழ் இலக்கியத்தில் உள்ள கதை தான். ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு இருக்கான், ஒரு சிங்கம் 4 நாளாக சாப்பிடல. இவனை பார்த்த உடனே அதுக்கு ஒரு திருப்தி. சங்கீதா ஹோட்டலில் பார்த்த மாதிரி இவனுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. ஆஹா, ஒருத்தன் சிக்கிட்டான்டா, இன்னைக்கு இவன் தான் நமக்கு டிஃபன் முடிவு பண்ணி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு கவிஞன் சொல்கிறாங்க, துரத்துகிற புலியின் கால்களில் இருக்கிற வலிமையை விட தப்பிக்க ஓடுகிற மானின் கால்களில் இருக்கிற வலிமை அதிகம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிஞ்சு உடம்பா இருக்கும், அது போகிற வேகத்தை பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிங்கம் துரத்துதுங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா புல்லட் பாண்டி மாதிரி போயிட்டு இருக்காருங்க. போகிற வேகத்தில் ஒரு பாலும் கிணறு, மொட்டை கிணறு இருந்திருக்கு, கவனிக்கலை நம்மால், பத்துன்னு விழுந்துட்டான் உள்ள. சிங்கம் அலர்ட் ஆயிடுச்சு, என்னடா போனவனை காணுமே, டக்குன்னு பிரேக்கை போட்டு அது நின்றுச்சு. நம்மால் உள்ள சாஞ்சிட்டான். உள்ள சாஞ்சாம முழுசாவும் உள்ள போலங்க, படார்னு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டான். இந்த சிங்கம் சரி தொலைகிறான் போகணும்ல, அது இவனை நம்பித்தான் காலையில் கண்ணு முழிச்சிருக்கு. அது சொல்லியிருக்கு, எனக்கு ஒன்றும் அவசரமான வேலை ஒன்றும் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன், நீ எப்படி இருந்தாலும் போராடி மேலே வருவியல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமைதியாக தியான கோலத்தில் உட்காந்துட்டாங்க அவங்க. சரி என்னடா பார்க்குறேன், எவ்வளோ நேரம் தான் பிடிச்சி தொங்கி அந்த இடத்துல தொங்குறது. சரி கீழே குதிச்சுட்டு கொஞ்சம் மேலே கொடியை பிடிச்சி ஏறலான்னு பார்த்தா இவன் கெட்ட நேரம் உள்ள ஒரு மலைப்பாம்பு கிடந்திருக்கு. அதுவும் இவனை மாதிரியே தவறி விழுந்தது, பசியாக கிடக்கு. உள்ள விழுந்தான்னு வைங்க, விழுந்த வேகத்தில் ஆணு வாயப்புழக்கம் நம்மால் உள்ள போயிடுவான். மேலே பசியோடு இருக்கிற சிங்கம், கீழே பசியோடு இருக்கிற மலைப்பாம்பு. நம்மளுக்கு துயரம்னு முடியலைங்க. பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தால கொடி, அதை ஒரு எலி பிடிச்சி கரெக்டுன்னு கடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அதுக்கு பொழுது போல. மேலே நீ ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கணும், மேலே சிங்கம், கீழே மலைப்பாம்பு, இந்த பக்கம் இதில் எலி கடிக்குது. நம்ம ஆள் அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். இவ்வளோ துயரத்து கடையிலையும் பிடிச்சி இந்த செடியை ஆட்டினால பக்கத்தில் ஒரு தேன் அடை இருந்திருக்குங்க, அதை பிடிச்சி ஆட்டி விட்டேன். அதுலேருந்து ஒரு சொட்டு தேன் வந்திருக்கு. மேலே போனால் சிங்கம், கீழே போனால் மலைப்பாம்பு, எந்த நேரமும் எலி கடிச்சு விட்டுறோம். இவ்வளவு துயரத்துக்கு இடையிலையும் ஸ்லோ மோஷனில் அந்த தேன் வந்திருக்கு. நம்மால் நாக்கு லேசாக வெளியே நீட்டி அப்படின்னு இழுத்து சூப்பர்ன்னு இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. பல சிங்கம் உட்காந்துருக்காங்க, மலைப்பாம்பு நிற்கிறாங்க, சில பேர் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்து தேனை நீங்கள் சுவைக்காமல் விட்டீங்கன்னா ஐயையோ சிங்கம் கடிச்சு விடுவேன்னா தேனை அது பாட்டுக்கு போயிடும். இல்லை, வாழ்க்கை அழகுன்னு சொல்கிறது என்னென்னா மனித வாழ்க்கையை பாசிட்டிவாக பாருங்கள். அதற்கான பொருளாதார தளம் என்பது முக்கியம். நான் உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு உலகத்தை நோக்கி நாம் எல்லாம் போகணும். குறிப்பாக பசி இல்லாத உலகம் நிறைவாக தமிழ்நாடு அரசு இந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான புத்தக திருவிழாக்கள், அதை திருச்சி வாசிக்கிறது மாதிரி அற்புதமான முயற்சிகள். எல்லாரும் இணைக்கணும். வெளியூருக்காக நம்ம கரகாட்டக்காரர் மாதிரி சண்டை வேண்டியதில்லை. வெளியூர் ஆட்டக்காரர்கள், உள்ளூர் ஆட்டக்காரர்கள் எல்லாரும் இணைந்து வாசிப்பினுடைய ருசியை சொல்லத்தாங்க. இது எப்படின்னாங்க, இந்த இந்த உரையரங்க இதுக்கு முன்னால் இருக்கிற ஷோரூம் மாதிரி உள்ள எல்லாம் இன்னும் ஐட்டம் இருக்குன்னு சொல்லணும். நான் பேசுகிறத கேட்டே எவனும் உள்ளே வராமல் பஸ் ஏறி அடுத்த ஊருக்கு போயிடக்கூடாது. ஆஹா, இவ்வளோ கொடூரமான புத்தகங்கள்லாம் உள்ளதாக இருக்கா அப்படின்னு. வாசிப்ப வாசிக்க 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 நம்ம
நமக்கெல்லாம் ஒரு ஆயில் தாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கூடுதலாக நம்பிக்கை இருந்தால் வச்சுக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. போன பிறகு ஒரு ஃபோனை போடுங்க. எனக்கு வந்துட்டாங்க சேஃப்டியிலேயே அறைவிடு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு 63 வயசில் சொல்கிறேன், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்களை நான் சொல்லலைங்க. பாட்டன் பாரதி சொல்கிறான். சரி, பாரதிக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கார், தமிழின் ஆதி மூலம் திருமூலர். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறார். பார்த்தேன்னு சொல்கிற யாரும் பார்க்கல, பார்த்தவன் எவனும் சொல்லலடாங்கிறார். இதுதாங்க சொர்க்கம். இந்த உலகம்தான், இங்கே வாழ்கிறது தான் சொர்க்கம். ஒரு ஆயுள் தாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இப்பிறவிக்கும் 7 பிறவிக்கும் நீ அடுத்த பிறவியில் என்னை திருமணம் செய்து கொள்வாயா? இந்த ஜென்மத்திலே ஜெயிக்க முடியலையே. நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு இவளும் திருச்சி மன்னார்புரத்தில் பிறப்பாகலாம், இவங்களும் பிறப்பாகலாம், 2 பேரும் காலேஜில் சந்திப்பாகலாம். அப்படியெல்லாம் நீ இந்த வாழ்க்கை கணக்கே போட முடியாது. நீ 8 ஜென்ம கணக்கை போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. இந்த பிறப்புலையே நீங்கள் ஒரு 100 பிறப்பு 1000 பிறப்பு ஆயுள் வாழணும்னா ஒரே வழி படிக்கிறது தாங்க. நீங்கள் மார்க்ஸை படித்தா மார்க்ஸோட வாழ்கிறீங்கன்னு அர்த்தம், டால்சாயை படித்தா டால்சாயோட வாழ்கிறீங்கன்னு அர்த்தம், வள்ளுவனை படித்தா வள்ளுவனுடைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இங்கே ஐயா தம்பி பேசினார், ஐயா பேசினார். தமிழ் மொழிக்கு ஏன் நாளைக்கு உலக தாய்மொழி தினம்? எல்லாருக்கும் என்னுடைய உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சோவியத் கவிஞன் ரசூல் கம்சதேவ் சொன்னான், என்னுடைய தாய்மொழி நாளைக்கு செத்து போகுமானால் நான் இன்றைக்கே செத்து போவேன் அப்படின்னா. அதே ரசூல் கம்சதேவ் தான் சொன்னான், நான் செத்து கிடந்தேன், யாரோ என் தாய்மொழியை பேசி கொண்டு போனார்கள், நான் உயிர்த்து எழுந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழுக்கு உலகத்தில் இருக்க எல்லா தாய்மொழி படிக்கலாமாப்பா? நீ ரொம்ப படிக்க வேணாம்டா சாமி, உயிரோடு இருக்கியல்ல அது வரைக்கும் படித்தா போதும். செத்த பிறகு நீ படிக்க வேணாம்டா. செத்த பிறகு உன்னை பற்றி மற்றவங்க படிப்பாங்க. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நீ செத்த பிறகு உன்னை பற்றி சொல்லுவாங்க, இந்த இருக்க பாரு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இருந்தான் பாரு. உண்மையிலேயேங்க நீங்களா உங்களை பிரபலப்படுத்தப்படாது. பார்த்தீங்கன்னா திடீர்னு இமயம் சரிந்ததுங்கிறாங்க. ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே இத்தனை 300 இமயம் குடியிருந்தது எனக்கு இப்போ தான் தெரியுது. 2 மாதத்துக்கு தாங்க இமயம் சரிந்ததும்பாங்க. அடுத்த வருஷம் கேட்டால் அவங்க அப்பாவுக்கு இமயம், ஆமாம் அவெல்லாம் ஒரு ஆளா, ஊர் பூரா கடை வாங்கி வச்சிருக்கேன், இதுக்கு இமயம் சரிந்ததா? வேணா பரங்கிப்பேட்டை பாய்ந்ததுன்னு வேணா போட்டுக்க. இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டுமானால் வாசிப்பு தான் நமக்கு புதிய புதிய வாசல்களை திறந்துவிடும். அந்த வகையில் நம்முடைய திருச்சி மாவட்ட நிர்வாகமும் பொது நூலக இயக்கமும் மிகச் சிறப்பாக இந்த திருவிழாக்களை நடத்தி வருகிறார்கள். பொதுவாக சொல்வார்கள், திருவிழாக்களில் ஏன்டா காணா போன புள்ள மாதிரி முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அங்கே காணா போனால் முழிக்கணும். ஆனால் இந்த புத்தக திருவிழாக்களில் நாம் காணாமல் போவோம், நம்மை நாம் கண்டடைவோம். நன்றி, வணக்கம்.